கிளம்பி போன பிரியா கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பிரியா போனாங்களா, பாரதிய பார்த்தாங்களா, எந்த விவரமும் தெரியல. இப்போ என்ன பண்றது? ஒருவேளை பிரியாவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? தம்பி இந்தாங்க இத குடிங்க. பாட்டி, உங்க ஃபோன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? பிரியாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். இத குடிச்சிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. தம்பி இந்தாங்க போனு. This number is currently switched off. Please try again later. என்ன இது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? This number is currently switched off. Please try again later. என்ன இது? பிரியாவோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்னவா இருக்கும்? பிரியாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்ன தம்பி ஆச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது பாட்டி. சார்ஜ் இல்லாம இருக்கும் தம்பி, இன்னொரு தடவை பண்ணி பாரு. எப்படி இருக்கீங்க? அட, உங்களை பார்க்க வந்தா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு தலையாட்ட கூடாதா? பவானி, வந்த வேலையை பாரு. என்ன ஆசீர்வாதம் ஓ, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? இங்க பாருங்க, எப்படி இருந்தாலும் உங்க ஆசீர்வாதத்தோட தான் இந்த கல்யாணத்தையே நாங்க நடத்த போறோம். நீங்க இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகாம கொஞ்சம் அமைதியா இருங்க. அடிக்கடி கோவப்பட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. அப்புறம் பிபி வரும், அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும். எதுக்கு தேவையில்லாத வேலை? நந்தினி, நந்தினி. பாட்டி. ஏண்டி நந்தினி, என்ன நந்தினி இதெல்லாம்? மித்ராவும் மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா? ரெடி ஆயிட்டே இருக்காங்க பாட்டி. நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. ஷோ, என்ன பண்றது பாட்டி? அடடே. இந்த சேலையில உன்னை பார்த்தா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு பாட்டி. திலகா, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்குமா. மீனா, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் ரெடி ஆகி வந்துட்டாங்க. நீ பூஜைக்கு தேவையான சாமானெல்லாம் எடுத்து வச்சேன்னா பூஜைய முடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஊர்வலத்துக்கு கிளம்புறதுக்கு நேரம் சரியா இருக்குமா? பாட்டி, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்து அப்படியா? இப்ப நம்ம போய் பூஜை பண்றது மட்டும் தான் பாக்கி. சரி சரி. எனக்கு மனசுக்குள்ள லேசா பயம் வருது. பாரதி ஆதி தம்பிக்கிட்ட எதையும் சொல்ற மன நிலைமையில அவ இல்ல. இவங்க என்னடானா மாப்பிள்ளை பொண்ணு ஊர்வலம் வரைக்கும் வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கடவுளே, நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும். அம்மா, சீக்கிரமா எங்க கூட வாங்க. எங்க ஆதித்யா கூப்பிடுற? உங்களை பாக்குறதுக்கு வாசல்ல ஒரு ஆன்ட்டி நின்னுட்டு இருக்காங்க. என்ன பாக்குறதுக்கா? ஆமாமா, அவங்க தான் உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ வேணா அக்கா கிட்ட கேட்டு பாரு. யாருன்னு சொன்னாங்களா? பேரு பிரியான்னு சொன்னாங்கம்மா, வேற எதுவுமே சொல்லல. உங்க பேரை சொல்லி கேட்டாங்க. நாங்க உங்களை கூட்டிட்டு வரேன்னு உள்ள வந்துட்டோம். வாமா போலாம், வா. யார் வேணும்? இங்க யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரதி. இந்த பொண்ணு பாரதிய பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவள நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. சின்னவா இருக்கும்.
நான் தான் பாரதி. என்ன விஷயம்? நீங்க தான் பாரதியா? ஆமாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு துரைய தெரியும்ல? தெரியுமே. நீங்க துரைய பத்தி எதுக்கு கேக்குறீங்க? அவர்தான் இறந்துட்டாரு. இல்லங்க, துரை இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. அப்போ அந்த கடங்கார துரை பொழைச்சுக்கிட்டானா? அவன் செத்து தொலைச்சிருப்பான்னு நினைச்சனே. ஆனா அவன் உயிரோட இருக்கான்னு இப்படி ஒரு பொண்ணு வந்து சொல்லுதே. இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கும் பாரதிக்கும் தெரிஞ்சிச்சு, அப்புறம் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. நல்ல வேலை இவ்வளவு நான் பார்த்தேன், இல்லைன்னா மொத்தமா எல்லாரும் மாட்டிருப்போம். ஐயோ, துரை இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானா? நான் உங்களுக்கும் அந்த வைத்தியருக்கும் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். சரி, ஓகே, நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. நான் உடனே போய் ஆதியை கூட்டிட்டு வரேன். நீங்க இது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம உடனே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். ஓகே மேடம், நீங்க போயிட்டு வாங்க. இன்னும் இந்த துறையால என்னென்ன பிரச்சனை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு மட்டும் இவ வேற யாருக்கிட்டயாவது பாரதிய பாக்கணும்னு சொல்லியிருந்தா மொத்தமா கதை முடிஞ்சிருக்கும். இந்த விஷயத்த உடனே பவானி கிட்ட சொல்லிடணும். சொல்லு மித்ரா. நம்ம நினைச்ச மாதிரி அந்த துரை இன்னும் சாகல. மித்ரா, நீ என்ன சொல்ற? துரை என்ன உயிரோட இருக்கானா? ஷோ, ஆமா மேடம்.